Good afternoon, students. நம்ம லாஸ்ட் வீக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடி தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்ல முதல் பாடம் பார்த்தோம். கணினியின் முக்கியத்துவம் அப்படின்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? முதல் வகுப்புல அதுல நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? பேசிக்கா வந்து கம்ப்யூட்டர் எதற்காக நமக்கு யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், அந்த கம்ப்யூட்டர்னால கணினியின் சிறப்பியல்புகள் என்ன, எந்த அளவுக்கு வேகமா இருக்கு, நம்பகத்தன்மை உடையதா இருக்கு, மாறாத்தன்மை உடையதா இருக்கு, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படிங்கறது எல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது இல்லாம நம்மளுடைய மொபைல் போன்ஸ், துணிச்சலவை பொறி, வாஷிங் மிஷின், கார், நவீன தொலைக்காட்சி, இதுல எல்லாம் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் எங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கணினியின் கூறுகள். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து அதனுடைய மானிட்டர் எது, ஸ்பீக்கர் எது, கீபோர்டு எது, மானிட்டர் அப்படின்னா தெரிவிப்பி, ஒலிபெருக்கி அப்படின்னா ஸ்பீக்கர், சாவி பலகைனா கீபோர்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் என்ன என்ன அப்படிங்கறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு தடவை அந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், அதெல்லாம் என்னென்ன சாதனங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் வந்து அதனுடைய வேலைகள் என்ன, பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கல இல்லையா? அததான் இந்த கிளாஸ்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். கடைசி வகுப்புல பார்த்தது வந்து நமக்கு கணினியில என்னென்ன சாதனங்கள் இருக்கு, அதனுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய வேலைகள் என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இது வந்து கணினியின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய, நமக்கு கண்களால் பார்க்கக்கூடிய பொருட்களின் பெயர்கள். ஓகேவா? சோ நம்ம இது எல்லாமே கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு பொருட்களின் பெயர்கள் தான் இங்க நான் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். இது வந்து பேசிக், இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடம் இனி படிக்கக்கூடிய இந்த கணினி தொடர்பான பாடங்கள் வந்து புரியாது. ஓகே, அத நான் இப்போ ஒரு தடவை இமேஜும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. இது கணினியின் பெயர்களை நம்ம என்னென்ன முக்கிய பெயர்கள் அப்படிங்கிறது இங்க எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த தெரிவிப்பி, மானிட்டர். எப்பவுமே கணினியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரெண்டுலயும் பேரை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல நமக்கு புரிவதற்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ்ல வந்து காமன் லாங்குவேஜ் அது. சோ அதனால இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த ஒரு பெயரா இருந்தாலும் தெரிவிப்பி அப்படின்னா மானிட்டர், நமக்கு திரையில் நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடுகளை வாங்கி கொண்டு வெளியீடை தரவுகளாக தரக்கூடிய ஒரு தெரிவிப்பி ஆனது, திரையானது மானிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் தெரிவிப்பி, மானிட்டர். ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர், நம்ம வந்து சாங்ஸ் கேட்கிறோம் வைக்கிறோம் இல்லையா, அதனுடைய சவுண்ட்ஸ், நம்ம பேசுறது கூட. இப்ப நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அந்த ஸ்பீக்கர் வழியா தான் என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேக்குது, நான் பேசக்கூடிய பேச்சு வந்து உங்களுக்கு கேக்குதாங்க. சோ அந்த ஒலிபெருக்கி, ஸ்பீக்கரை தான் ஒலிபெருக்கி அப்படி சொல்லுவோம். அடுத்தது முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட், இந்த முறைமை அலகு இல்லைன்னா இந்த கணினியால எந்த ஒரு உபயோகமும் இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு பெட்டி போலத்தான். இந்த முறைமை அலகு இருந்தால் மட்டுமே இந்த கணினியால் இயங்க முடியும். ஓகேவா? சாவி பலகை, கீபோர்டு. நம்ம என்ன உள்ளீடுகளை கொடுக்கிறோமோ அதற்கு தேவையான ஒரு கருவி சாவி பலகை, கீபோர்டு. சுட்டி, மவுஸ். இந்த கர்சரை வந்து அங்க இங்க மூவ் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல நம்மளால மனிதரால் கை கால்களை கொண்டு நடக்கிற மாதிரி கணினி வந்து இந்த சுட்டியின் உதவியால் அங்கும் இங்கும் செல்கிறது. சுட்டி. அந்த திரையில
தெரிவிப்பில செல்வதற்கு, நாட் கணினி வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நடந்து போறதுக்கு கிடையாது. இந்த தெரிவிப்பில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு, திரையை மாற்றுவதற்கு சுட்டி பயன்படுகிறது மவுஸ். இணைய வழிப்படுத்தி இன்டர்நெட் ரவுட்டர் இது எல்லாம் இருக்கு. இந்த இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளால உலக செய்திகளை தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அந்த இன்டர்நெட் வந்து நமக்கு மிகவும் முக்கியமானது உலக செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக. சோ அதுதான் இணைய வழிப்படுத்தி. இது கணினியின் முக்கிய கூறுகள். இதுக்கு அடுத்ததுதான் நம்ம இந்த டாபிக் பார்த்திருந்தோம். உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ், வரிவிளைவு சாதனங்கள், அவுட்புட் டிவைசஸ், மைய முறை ப்ராசஸிங் யூனிட், முதன்மை நினைவகம், மெயின் மெமரி, தேக்கக சாதனங்கள், ஸ்டோரேஜ் டிவைஸ், தொடர்பாடல் சாதனங்கள், கம்யூனிகேஷன் டிவைஸ். இது அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாஸ் தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்புட் டிவைசஸா எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? சுத்தி, மவுஸ், சாவி பலகை, கீபோர்டு, நுணுக்குப்பண்ணி, மைக்ரோபோன். இந்த சுட்டியின் உதவியால் நீங்க வந்து கர்சரை இங்கிருந்து இங்க இப்படி 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 மூவ் பண்றதுக்கு இந்த சுட்டி உங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே அது ஒரு உள்ளீட்டு சாதனம். மவுஸ் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். கீபோர்ட்ல தான் நம்ம டேட்டாஸை என்டர் பண்றோம். தரவுகளை வந்து எனக்கு நீ வந்து இன்றைய வானிலை அறிக்கை என்ன என்பதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவி பலகை கீபோர்டின் உதவியால் தான் நம்ம அங்க வந்து ஒரு இன்புட் உள்ளீடு கொடுக்கிறோம். அது இல்லைன்னா நம்மளால கீபோர்டு இல்லைன்னா எந்த ஒரு உள்ளீடுமே கணினிக்கு கொடுக்க முடியாது. நுணுக்கு பண்ணி மைக்ரோபோன் அப்படிங்கிறது நம்ம பேசுவதற்கு உரிய ஒரு கருவி. அது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல தெரியாது, ரொம்ப சிறிய அளவுல இருக்கும். அதனாலதான் அதை வந்து நுணுக்கு பண்ணி மைக்ரோபோன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாய் வழியாக எந்த ஒரு தரவையும் ஆணையையும் கணினிக்கு கொடுத்து அதிலிருந்து வெளியீடு பெறுவதற்காக உபயோகப்படுத்தப்படும் ஒரு சாதனமானது நுணுக்கு பண்ணி மைக்ரோபோன் எனப்படும். அடுத்தது வலை கேமரா, வெப் கேமரா. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் அதனுடைய உதவி வலை கேமராவானது அதனுடைய உதவியுடன் உங்களுக்கு அந்த வீடியோஸ வந்து எடுத்து நம்ம உட்கார்ந்த இடத்துல மொபைல் போன்லயோ மடிக்கணினிலயோ பார்ப்பதற்கு உதவுகின்ற ஒரு சாதனம். அப்ப இதுவும் என்ன பண்ணுது? கணினிக்கு ஒரு உள்ளீடை கணினி மூலமாக நம்ம அந்த தரவுகளை எடுத்து வெளியில பார்ப்போம். வலை கேமரா, வெப் கேமரா. அடுத்தது பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர். நம்ம வந்து நமக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு போனாலும் நம்ம பில்லிங் செக்ஷன்ல போனா அங்க ஒரு இந்த பார்கோட் லைன்ல மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. பண்ணும்போது அதனுடைய விலை, அந்த பொருளின் பெயர் மற்றும் அதனுடைய விலை அந்த கணினியில் உள்ளீடாக வந்துவிடும். ஓகேவா? அடுத்தது வருடி ஸ்கேனர். எந்த ஒரு தரவு வேண்டுமானாலும் அதனை இந்த வருடியின் உதவியுடன் இப்ப எனக்கு வந்து என் கையில ஒரு பேப்பர், ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் வச்சிருக்கேன். இத நான் வந்து உங்களுக்கு தரணும் இப்போ. என்னால மொபைல்ல போட்டோ எடுத்து அனுப்ப முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா இந்த ஸ்கேனர் மூலமா ஸ்கேன் பண்ணி அது நமக்கு கம்ப்யூட்டர்ல வரும். அதை வந்து நான் உங்களுக்கு இப்ப லைவ்ல காட்டலாம். இல்லைன்னா மெயில்ல ஷேர் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ண முடியும். அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் ஸ்கேனர் வருடி. அப்ப இது எல்லாமே உள்ளீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனங்கள் எத்தனை இருக்கு? சுட்டி, சாவி பலகை, பண்ணி, வலை கேமரா, பட்டை குறிமுறை வாசிப்பான், வருடி, மவுஸ், keyboard, microphone, web camera, barcode reader and scanner. அடுத்தது விளைவு சாதனங்கள். உங்களுக்கு விளைவு நீங்க கொடுக்குற உள்ளீட வெளியீடா கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு? அது என்னெல்லாம் அப்படிங்கிறதுதான் அவுட்புட் டிவைஸ், விளைவு சாதனங்கள். அவுட்புட் டிவைசஸ், விளைவு சாதனங்கள். அந்த விளைவு சாதனங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மானிட்டர், நம்ம கீபோர்டின் உதவியுடன், சாவி பலகையின் உதவியுடன் எந்த ஒரு
தரவையும் உள்ளீடு செய்தால் அது வரிவிளைவு சாதனமான அதன் வரு வெளியீடு இருக்கும். வரிவிளைவு சாதனங்கள் அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைசஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர், தெரிவிப்பி, பிரிண்டர், தெரிவிப்பி, மானிட்டர், கம்ப்யூட்டர் மானிட்டர் தான் அச்சுப்பொறி, பிரிண்டர், ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர், பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். இது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லயே உங்களுக்கு இந்த பல்லூடக எரிவை இருக்கு. பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். அதாவது தெரிவிப்பி நம்ம கீபோர்டின் உதவியுடன் சாவி பலகையின் உதவியுடன் கொடுக்கப்படும் ஒரு உள்ளீடானது நமக்கு வெளியீடாக இந்த தெரிவிப்பியின் திரையில் தான் தெரியும். மானிட்டர். அப்போ இது வந்து ஒரு விஷயத்த நமக்கு வெளியில காமிக்குது. சோ அதனால இதுக்கு மானிட்டர், தெரிவிப்பி, அது ஒரு வரிவிளைவு சாதனம், அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அச்சுப்பொறி, பிரிண்டர். நம்ம ஒரு விஷயத்த நம்மளுடைய மானிட்டர்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்கிட்ட இங்க ஒரு ஸ்கிரீன்ல இந்த இப்ப நான் உங்களுக்கு காட்டுற இந்த வரிவிளைவு சாதனங்கள் அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன் ஆனது நீங்க 10 பேருக்கு, எனக்கு உங்க கிளாஸ்ல 40 மாணவர்கள் இருக்காங்க, 40 பேருக்கும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இத வந்து பிரிண்டரின் உதவியுடன் இத வந்து நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்தாச்சுன்னா, பேப்பர் கொடுத்து அதுல பிரிண்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த விஷயம் அப்படியே அந்த பேப்பர்ல நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் உங்களோட கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை 100 பிரிண்டோ 200 பிரிண்டோ 1000 பிரிண்ட்ஸோ போட்டு அந்த பிரிண்டரை கொடுத்தாச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப அச்சுப்பொறி பிரிண்டர் ஆனது ஒரு வரிவிளைவு சாதனம். அடுத்தது ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். நம்ம பேசுறோம். இப்ப நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் பேசி சவுண்ட், இந்த சப்தமானது உங்களுக்கு எப்படி கேட்கிறது வெளியில அப்படின்னா அந்த ஒலிபெருக்கியின் உதவியுடன் தான் உங்களுக்கு அந்த விஷயமானது வெளியில கேட்கிறது. சோ அடுத்தது பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா உங்களுடைய கணினியில அந்த கருவியை பொருத்திட்டு ஒரு பிளெயின் வால் சுவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதனுடைய அந்த ப்ரொஜெக்ஷனை லைட்டை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க இந்த கணினியில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களானது அந்த ஒரு பெரிய திரையில் தெளிவாக தெரியும். அததான் வந்து பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்னையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க பேசிக்கா வந்து படிச்சுட்டு வரீங்க. சோ அப்ப இதெல்லாம் ஃபாஸ்டா நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு இதுக்கு எதற்காக உபயோகப்படுத்துகிறோம், இப்படி ஒரு சாதனம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம போய்விடும். அதுக்காக தான் இது ஒவ்வொன்றையும் சொல்றேன். அப்போ இன்புட் டிவைஸ் வந்து 6 பார்த்தோம், உள்ளீட்டு சாதனங்கள். அதனை உபயோகப்படுத்தி வரிவிளைவாக அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய சாதனங்கள் 4 பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது மைய முறை வழி அலகு. முறை வழி அலகு என்பது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுறுத்தல்களுக்கும் ஏற்றவாறு தரவுகளை முறை வழிப்படுத்தியும் செயன்முறையும் செய்து மைய முறை வழி அலகு வந்து மேற்கொள்ளும்.
இந்த மையமுறை வழி அலகு என்பது முறைமை அலகில் தாய் பலகையில் பொருத்தப்பட்டுள்ளது. அதனை வெளியே இருந்து பார்க்கவே முடியாது. காட்டுறேன் பாருங்க. மையமுறை முறைமை அலகு சிஸ்டம் யூனிட் இதை மட்டும் தான் உங்களால் கண்களால் பார்க்க முடியும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு போர்டு வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அந்த போர்டு அந்த பலகைக்குள்ளாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU எனப்படும் மைய முறை வழி அலகு ஆனது பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு சிப் சின்ன நம்மளுடைய ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்ட்ஸ் டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சிப் குட்டியா ஒரு 4 கோல்டு கலர்ல இருக்கும். அதே மாதிரிதான் வந்து முறை வழி அலகானது சிறிய அளவுல இருக்கும். ஓகே, அததான் வந்து நமக்கு அந்த விஷயம் இல்ல, அந்த தாய்ப்பலகையின் உள்ளே இந்த மையமுறை வழி அலகானது இல்லை அப்படின்னா அந்த கணினியால் இந்த மையமுறை வழி அலகு இல்லாத கணினியானது ஒரு வெற்று சாதனம். இது கம்பல்சரி. இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை தரவுகளை உள்வாங்கி கொண்டு செயல்முறைப்படுத்தி அதன் மூலம் வெளியீடாக கொடுக்கும் பணியினை சிறப்பாக செய்கிறது. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ற சாதனம் இல்லை என்றால் நமக்கு ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இந்த இது எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறைமை அலகு சிஸ்டம் யூனிட்ல இருந்து தாய் பலகை மதர் போர்டு, இந்த மதர் போர்டுக்குள்ளாக CPU மையமுறை வழி அலகு இருக்கு. சிபியுவை நாம் கண்களால் காண இயலுமா? இயலாது. அது வந்து ஒரு கணினிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதனம். ஓகேவா? சோ அப்ப இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், மையமுறை வழி அலகு, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்திருக்கோம். அடுத்தது 4வதா பார்க்க போறது முதன்மை நினைவகம். கணினி தொழிற்படும் போது அதனுடைய தரவுகள் வந்து முதன்மை மெயின் மெமரி, அந்த மெயின் மெமரிய வந்து கணினி தொழிற்படும் போது தரவுகள், அறிவுறுத்தல்கள், தகவல்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனம் கணினியின் முதன்மை நினைவகம் எனப்படும். இது தற்போக்கு பெருவழி நினைவகம். தற்போக்கு பெருவழி நினைவகம் இதெல்லாம் ஒன் வேர்ட்ல வரும். இதனுடைய பெயர்களும் உங்களுக்கு முக்கியம். இங்கிலீஷ்லயும் சொல்றேன். முதன்மை நினைவகம், மெயின் மெமரி. இது உங்களுடைய மொபைல்லயே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படிங்கறது சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. முதன்மை நினைவகம், மெயின் மெமரி. இதை என்ன சொல்லுவோம்? தற்போக்கு பெரு வழி நினைவகம். முதன்மை நினைவகத்தை என்னவா சொல்லுவோம்? தற்போக்கு பெருவழி நினைவகம் அப்படின்னு சொல்லியும் குறிக்கப்படும். இது வந்து the device which is used to store the data, information and instructions temporarily is identified as the main memory or the primary memory. It is also called as the random access memory, RAM. Random access memory, RAM. நம்மளுடைய மொபைல் போன் வாங்குறதுக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட யாரு கூடயாவது கடைக்கு போயிருந்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளவு இந்த மொபைலுக்கு, ரேமுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் எத்தனை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேம் எவ்வளவு ஜிபி,
4 ஜிபியா 2 ஜிபியா 8 ஜிபியா இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும் போதுதான் அந்த மொபைல் போனால நல்ல ஃபாஸ்டா வந்து வேலை செய்ய முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கும் பட்சத்துல 2 ஜிபி ரேம் தான் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிம் கார்டுல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போய் உட்காரும்னா இந்த மெயின் மெமரி இந்த ரேம்ல தான் போய் உட்காரும். சேம் ப்ராசஸ் தான் கணினிக்கும். நம்ம வந்து தினசரி அன்றாட வேலைகள் செய்யக்கூடிய எல்லா தரவுகளும் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தற்போக்கு பெருவழி நினைவகத்துல தான் போய் முதல்ல அங்கே இருந்து தான் நம்ம வந்து பென்டிரைவோ சிடியோ இல்லைன்னா ஹார்ட் டிஸ்கோ எதையாவது கொடுத்து அந்த விஷயத்த காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வெளியில வைத்து கொண்டோமே ஆனால் அந்த முதன்மை மெமரியில இடம் வந்து இருக்கும். அந்த முதன்மை மெமரியை ஃபுல்லா ஆக்குப்பை முழுவதும் நம்மளுடைய கணினியின் செயல்பாடானது அதனுடைய வேகத்திறனை குறைத்துக் கொள்ளும். நம்ம மொபைல் எப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேம் வந்து ஃபுல்லா வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் டேட்டா இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாப்பா படிக்கும். ஸ்டோரேஜ் டேட்டா ஃபுல்லா இருக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஸ்டோரேஜ் டேட்டா ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து அந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ப்ராசஸிங் வந்து ஸ்லோவா இருக்கும். அதனுடைய வேலைப்பாடானது அதனுடைய நேரத்தை வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடியது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும். சோ அதே மாதிரி நம்மளுடைய கணினியிலும் முதன்மை நினைவகத்தில் வந்து நம்ம அன்றாடம் நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்றோமோ எல்லாம் அங்கதான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம டவுன்லோட்ஸ் கொடுப்போம். டவுன்லோட்ஸ் பண்றது நம்ம வந்து அப்லோட் பண்றது இதெல்லாம் என்னென்னங்கிறது நான் ஒன்னொன்னா சொல்றேன். டவுன்லோட்ஸ்ங்கிறது நம்ம ஏதாவது ஒரு தேவையான ஒரு புத்தகம் வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே அந்த வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில தான் போய் உட்காரும். ரேம்ல முதன்மை நினைவகத்துல தான் போய் உட்காரும். அந்த மெயின் மெமரியில போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதனுடைய வேலைப்பாடானது கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகும். கணினியின் வேலைப்பாடு வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மெயின் மெமரியை கிளியர் பண்ணிட்டு ஒரு பென்டிரைவ்லயோ ஒரு சிடிலயோ அதை வந்து காப்பி பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியதை அழித்துவோம், டெலிட் பண்ணிடுவோம். சோ அப்ப அந்த முதன்மை நினைவகம் திருப்பியும் அதனுடைய வேலையை செவ்வனே செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தது ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ்ங்கிறதா இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா, தேக்கக சாதனங்கள். தேக்கக சாதனங்கள்ங்கிறது உள் தேக்ககம் இன்டர்னல் ஸ்டோரேஜ், வெளி தேக்ககம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். உள் தேக்ககம்ங்கிறது வந்து உள் வன்வட்டு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அதுதான் ரேம். வெளி தேக்ககம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், அது வந்து இருவட்டு இலக்கமுறை காணொளி ப்ளூரே வெளிவன்வட்டு பேனா செலுத்தி இதெல்லாம். இந்த வார்த்தைகளுக்கு ஆங்கில வார்த்தைகளும் நான் இப்ப இங்க உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதன்மை நினைவகத்தை பார்த்தோம். இந்த நினைவகத்தை நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும்னா என்ன பண்ணும், தேக்கக சாதனங்கள் இருக்கணும். ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருந்தாதான் நம்மளுடைய உள்மூளை வேகமாக செயல்படும். இப்ப குவார்டர்லி எக்ஸாம் படிச்சது அந்த எக்ஸாம்ல போய் வெளியில தள்ளிட்டு வந்துட்டோம்னா நம்ம மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரிதான் கணினிக்கும் நம்ம அதை ஃப்ரீயா வச்சுக்கணும். சாதனங்கள் தேக்கக சாதனங்கள் 2 வகைப்படும். எத்தனை அப்படின்னா உள் தேக்ககம் வெளி தேக்ககம் 2. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். தேக்கக சாதனங்கள் எத்தனை வகைப்படும், உள் தேக்ககம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் வெளி தேக்ககம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். வெளி தேக்ககம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். தேக்கக சாதனங்கள் 2 வகைப்படும். உள் தேக்ககங்கள் மற்றும் வெளி தேக்ககம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்.
இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன்றே ஒன்றுதான், உள்வன்வட்டு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது மட்டும்தான் உள்வன்வட்டு. இது ஒரே ஒரு சாதனம் மட்டும்தான், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். உள்தேக்ககம் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆனது ஒரே ஒரு இது மட்டும்தான், அது வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், உள்வன்வட்டு. அதுதான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வெளித்தேக்ககம் தான் 5 வகைகள் உள்ளது. அது எது எது அப்படிங்கிறது இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். சரிங்களா? வெளித்தேக்ககம் தான் 5 வகைப்படும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான் 5. ஃபர்ஸ்ட் வந்து இருவட்டு. இருவட்டு அப்படிங்கிறது வந்து சிடி டிரைவ், சிடி. அடுத்தது இலக்கக முறை காணொளி, டிவிடி, டிவிடி பிளேயர், சிடி பிளேயர், டிவிடி பிளேயர். இலக்க முறை காணொளி. இலக்கமுறை காணொளியானது டிவிடி எனப்படும். இலக்கமுறை காணொளி வட்டு. ஓகே. அடுத்தது ப்ளூரே. இங்கிலீஷ்லயும் ப்ளூரே தான், தமிழ்லயும் ப்ளூரே தான். ப்ளூரே. அடுத்தது வெளிவன்வட்டு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அதாவது வெளிவன்வட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு டைரக்டாவே அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன். ரியலாவே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்துல இருக்கிற இமேஜ காட்டுறேன், வெளிவன்வட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது பேனா செலுத்தி அப்படிங்கிறது வந்து பென் டிரைவ். பென் டிரைவ் அததான் வந்து பேனா செலுத்தி. வட்டு, இலக்கமுறை காணொளி, ப்ளூரே, வெளிவன்வட்டு, பேனா செலுத்தி. இது என்னது? தேக்கக சாதனங்கள். மீண்டும் பயன்படுத்துவதற்காக தரவுகள், அறிவுறுத்தல்கள் மற்றும் தகவல்கள் ஆகியவற்றை தேக்கி வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் தேக்கக சாதனங்கள் எனப்படும். The device which are used to data, information and instruction are called the storage device. Storage devices two types, internal storage and external storage. Internal storage only one thing, internal hard disk. External storage is 5 types, CD, DVD, Blu-ray, external hard disk and a pen drive. அடுத்தது கடைசியா கம்யூனிகேஷன் டிவைசஸ், தொடர்பாடல் சாதனங்கள். கம்யூனிகேஷன் டிவைசஸ்னா தொடர்பாடல் சாதனங்கள். இந்த தொடர்பாடல் சாதனங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி வந்து இப்போ நான் இங்க வந்து உட்காந்து என்னுடைய இடத்துல இருந்து கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து அதை வந்து பாக்குறீங்க, கேட்கிறீங்க. இதற்கு நான் எப்படி இந்த வெறும் கணினியும் மானிட்டரும் சிபியும் இதையெல்லாம் வச்சு என்னால வந்து இங்க இருந்து பேசி அங்க உங்களுக்கு வந்து கொண்டு வர முடியுமா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப அதற்கு உபயோகப்படுத்தப்படும் சாதனத்திற்கு பெயர்தான் தொடர்பாடல் சாதனம். தொடர்பாடல் சாதனம் என்பது கம்யூனிகேஷன் டிவைஸ். கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் நம்ம இப்ப பேசுறோமே மொபைல் போன்ல, இது ஒரு கம்யூனிகேஷன். கரெக்ட். அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் உபயோகப்படுவதற்கு உபகாரமாக இருக்கும் சாதனம் எது? அதுதான் வந்து தொடர்பாடல் சாதனம். அந்த தொடர்பாடல் சாதனம் என்னது? இன்டர்நெட், மோடம், பயன்படுத்தி, ரவுட்டர். இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா நம்மளால மொபைல் போனா இருந்தாலும் சரி, மடிக்கணினியா இருந்தாலும் சரி, கணினியாக இருந்தாலும் சரி, ஒரு உபயோகமும் கிடையாது. அப்போ அந்த இன்டர்நெட்டை கொடுப்பதற்கு உபயோகப்படுத்தப்படும் சாதனம் மோடம், வழிப்படுத்தி ரவுட்டர், வழிப்படுத்தி ரவுட்டர், வலையமைப்பு இடைமுக அட்டை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை
இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்லயோ இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ்ல பொது தேர்வுகள் ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம்ஸ் அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. சோ இந்த தொடர்பாடல் சாதனம், இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆனது கணினியில் முறைவழிப்படுத்திய தகவல்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள் தொடர்பாடல் சாதனங்கள் எனப்படும். The devices which are used to exchange the processed data and information are called the communication device. ஸோ இப்போ இதோட நமக்கு என்ன முடிந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கணினியின் முக்கிய கூறுகளை இனம் காண்போம் அப்படிங்கிறதுல உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், மைய முறை வழி அலகு, முதன்மை நினைவகம், தேக்கக சாதனம், தொடர்பாடற் சாதனம். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெயின் மெமரி, ஸ்டோரேஜ் டிவைஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த கணினியின் முக்கிய கூறுகளானது முடிவடைந்தது இத்துடன். இப்ப அடுத்து நாம் பார்க்க போவது மென்பொருள்களின் தேவை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். கணினியை பயன்படுத்தி ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்ட கணினி செய்நிரல்களே மென்பொருள்கள் எனப்படும். Software is the set of programs designed to execute certain tasks by using a computer. அதாவது இந்த மென்பொருள்களின் தேவையானது எதற்காக பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த சும்மா நம்ம வந்து என்டர் பண்றோம், சேவ் பண்றோம், கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுது, இதெல்லாம் தான் கணினியா? கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? சாவி பலகை கீபோர்டின் உதவியுடன் ஏதேனும் ஒரு தரவை அதன் உள்ளீடு செய்வோம், அது வருவிளைவாக நமக்கு கிடைக்கும். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மென்பொருள்கள் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தொட்டு உணர முடியாதவற்றை கணினியின் மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதனை தொட்டு உணர முடியாததை வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பிசிக்கல் பார்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர். நம்மளால் கண்ணால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய, இப்ப இந்த சுட்டியானது என்னால் தொட்டு உணர முடியும், இந்த மவுஸ். இப்போ இது வந்து ஒரு ஹார்ட்வேர். ஓகே, இப்போ என்னுடைய ஒரு போட்டோவை நான் கணினியில வந்து hardware is the physical part that make a computer such as a keyboard, monitor, etc. Software is the program that runs on a computer in order for physical parts of computer வந்து hardware. வன்பொருள் மென்பொருள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் வன்பொருளுக்கும் மென்பொருளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் உங்களால அதை வந்து உணரவே முடியும். ஓகே, இத வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய, இப்ப அதுதான் சொன்னேன் இல்லையா, நான் என்னுடைய புகைப்படம் போட்டோவை வந்து நான் இந்த கணினியில, நம்ம போட்டோ மொபைல்லயே பாருங்க எடுப்போம், எடுக்கும்போது செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுக்கிறோம். அப்படி போட்டோ எடுக்கும்போது எடிட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த போட்டோவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுவோம். கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டுறது, ஃபேஸ வந்து ஷார்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய இந்த போட்டோஷாப்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நீங்க இப்போ வந்து ஒரு விஷயங்களை வந்து இமேஜஸ், ஒரு இமேஜுக்குள்ள வந்து உங்களோட நார்மலா வந்து ஒரு விஷயத்தை என்டர் பண்றதுக்கும் டைப் பண்றதுக்கும், ஒரு அழகா ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு இமேஜ போட்டு அதுக்குள்ள நீங்க டைப் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏதாவது அதுக்கு வந்து வண்ணம் ஊட்டுவது, அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இன்னும் கூடுதல் அழகுபடுத்துவது அப்படின்னு சொல்லுவான்.
ஓகே. அந்த அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள், மென்பொருட்கள். இந்த மென்பொருட்களின் உதவியுடன் நம்ம போட்டிருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அழகாக்கலாம், இதாக்கலாம். இப்ப நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் காட்டுறேன் பாருங்க. இப்ப இது ஒரு ஒயிட் ஸ்கிரீனா இருக்கு. பிளாங்க் ஒயிட் ஸ்கிரீனா இருக்கு. ஓகே. நான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு இங்க நான் டைப் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கிரீன்ல. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்கிரீன்ல. இது வந்து ஒரு எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இப்ப நான் டைப் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. எனக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆக்கணும். மாத்துறேன். நான் ஃபாண்ட் இங்க மாத்துறேன். அதனுடைய எழுத்து வடிவத்தை மாத்தினேன். இப்ப முதல்ல எழுதியிருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தது வந்து இந்த மாடல்ல வச்சிருந்தேன். கேலிப்ரி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்ல வச்சிருந்தேன். இப்ப அந்த ஃபாண்ட்டை மாத்தும் போது எதை செலக்ட் பண்றேனோ அது மட்டும்தான் மாறும். எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது இது இன்னும் கூடுதல் அழகாகுதா? இப்ப இதனுடைய சைஸ் பெரிய சைஸ்ல நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இது வந்து சைஸ்ல வந்து பெருசா காட்டுக்குதா? அடுத்தது இதோடைய வந்து இன்னும் வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா கலரை மாத்துறேன். இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நார்மலா வந்து ABCDEFGH வரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து நான் கலரை வந்து பிளாக்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ரிமூவ் பண்றேன். இல்ல வேற மாத்துறேன் அப்படிங்கும்போது நார்மலா உங்களுக்கு வர்றதுக்கும் இதை நான் கொஞ்சம் அழகுபடுத்தி பாரு. இப்ப எனக்கு இதுல கலர் கூட மாத்தலாம். ரெட் கலர்ல வேணும் போடுறேன். ஒரு விஷயங்களை கூடுதலாக அதனுடைய உதவியுடன் மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். வன்பொருள் அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அது வந்து நம்மளால வந்து தொட்டு உணர முடியும். இதே வந்து மென்பொருளானது நம்மளால் தொட்டு உணர முடியாது. பட் வந்து ப்ரோக்ராம்ஸ் தட் ரன் ஆன் அ கம்ப்யூட்டர் இன் ஆர்டர் நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ இப்ப நான் வந்து இந்த இதெல்லாம் மாத்தி காமிச்சேன் உங்களுக்கு. காட்டினப்ப அது என்னாச்சு? உங்களுக்கு வந்து மாறித்து ஒவ்வொன்னா. அப்போ மென்பொருளின் மூலம் பயனருக்கு தேவையான தொழில்களை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு பயனருக்கு தேவையான தொழில்களை நிறைவேற்றுவதற்கு பல மென்பொருள்கள் உள்ளன. அதுல சிலது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் இப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது தான் எம்எஸ் வேர்ட். ஆவணங்களை முறைவழிப்படுத்துவதற்கான சொல்முறை வழிப்படுத்தும் மென்பொருள். எம்எஸ் வேர்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கேம்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வீடியோ எடிட்டிங். நான் போட்டோவை எடிட் பண்றேன்னு சொன்னேன். எடிட் பண்ணலாம், போட்டோவை எடிட் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங். அடுத்தது சித்திரங்களை வரைவதற்கான வரைவியல் பெயிண்ட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது மீடியா பிளேயர். மீடியா பிளேயர்ங்கிறது வந்து பாட்டுகளை கேட்பதற்கும் காணொளிகளை பார்ப்பதற்கும் ஊடக இயக்க மென்பொருள். எம்எஸ் வேர்ட் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் டு ப்ரிப்பேர் த டாக்குமெண்ட்ஸ். எம்எஸ் வேர்ட் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் டு ப்ரிப்பேர் த டாக்குமெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் கேம்ஸ் நிறைய இருக்கும். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸை வந்து எடிட் பண்ணலாம். போட்டோஸ் எடிட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் இது. பெயிண்டிங் சாஃப்ட்வேர் டு draw a pictures or images whatever it is. Paint MS Paint. Media player is to listen the songs and watch the videos. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மென்பொருள் சாதனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்போ உங்களுக்கு பெயிண்ட் கூட காட்டுறேன். பாருங்க, இது எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஓபன் பண்ணியிருக்கேன். இங்க நான் வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். இங்க நிறைய உங்களுக்கு வந்து வரைவத டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த டூல்ஸ்ல வரைவதற்கான சாதனங்கள் நிறைய கொடுக்கும். இதை வச்சு நான் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு வரைகிறேன்.
இது நான் இந்த பென்சில் பேனாவின் உதவியுடன் இதை வரைஞ்சு கொண்டிருக்கேன். இதே வந்து இங்க வந்து இமேஜ் டைப்ஸ் இருக்கு. இங்க வந்து எரேசர் நான் வரைஞ்சது வந்து எனக்கு இங்க ஓவர் ரைட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். திருப்பி அழகா போடுறேன். இதை வந்து நீங்களா உபயோகப்படுத்தணும். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு மென்பொருள். இதுக்கு நான் கலர் கொடுக்கலாம். பென்சிலால கலர் கொடுக்குறேன். ஏன்னா பிரஷ் இருக்கு. பிரஷ்ஷால கலர் கொடுக்கலாமா? ஃபுல்லா கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த கலர்ஸ் இங்க ரிமூவ் பண்றேன். இந்த இடத்துல மட்டும் ரிமூவ் பண்றேன். பிங்க் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து ஓப்பன் எங்க இருக்கோ, ஓப்பன் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த ஃபுல் பேஜுக்கும் உங்களுக்கு வந்து அது பெயிண்ட் கலர் ஆனது மாறிவிடும். மொத்தமாக மாறிவிடும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து ஓப்பன் எங்கேயோ தெரியுது. இந்த இதுல கேப் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா உங்களுக்கு வந்துருது. ஸோ அப்ப இந்த பெயிண்ட், மீடியா பிளேயர், வீடியோ எடிட்டர், கேம்ஸ், எம்எஸ் வேர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மென்பொருள் சாதனங்கள். சில சாதனங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அனைத்தும் கொடுக்கப்படவில்லை. இதனை பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் எதிர்வரும் அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம். சரியா? சோ கணினி முறைமைகள் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படும் விதம். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் வேரியஸ் செக்டர்ஸ். எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படும்? நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். நம்ம புக்ல பார்க்காம நமக்கு தெரிஞ்சதை வந்து முதல்ல சொல்லுவோம். நமக்கு அறிந்த விஷயங்களை முதல்ல நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் வேரியஸ் செக்டார்ஸ். நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறோம். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக வேண்டாம். நம்ம வீட்டிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபீவர், நமக்கு காய்ச்சல் ஜுரம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபீவர் பார்க்கறதுக்கு தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனத்தை உபயோகப்படுத்துவோம். அந்த தெர்மாமீட்டர் ஆனது டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ல நமக்கு வாயில வச்ச உடனேயே அது வந்து பீப் 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 பீப்னு சவுண்ட் வரும். அந்த வந்து சவுண்ட் ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அந்த டெம்பரேச்சருடைய முடிந்ததும் அதனுடைய பீப் சவுண்ட் அடிக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ டிகிரி காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். இது டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குறது. தெர்மாமீட்டர் பார்த்திருப்பீங்க. ஏடிஎம் மிஷின், ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் நீங்க பேங்க்குக்கே போக வேண்டாம். அந்த நாட்கள்ல எல்லாம் நீங்க வந்து பைசா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பேங்க்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து, செலான் ஃபில்அப் பண்ணி கொடுத்து, கியூல வெயிட் பண்ணி, அங்க கேஷ் இருந்தா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு டோக்கன் சிஸ்டம் எல்லாம் வச்சு நமக்கு கொடுப்பாங்க ஏடிஎம் கார்டு. இது அந்த பேங்க்ல அந்த காலங்கள்ல அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. இப்ப அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? ஏடிஎம். ஏடிஎம் மெஷின்ல நமக்கு ஒரு கார்டு. நம்ம என்ன பண்ணோம்? இந்த முறைமை வழி அதுக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கையில ஒரு குட்டியா ஒரு கார்டு தந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் கார்ட்ஸ் இருக்கும். முறை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட கார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப அந்த யூனிக் கார்ட்ஸை வச்சு நீங்க அதுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அதுல போய் ஏடிஎம் மிஷின்லயே போய் பேங்க்ல போய் கியூல வெயிட் பண்ண வேண்டாம். எதுவுமே வேண்டாம். பைசா எடுத்துட்டு வர முடியும். அதே மாதிரி உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல நீங்க பில்ஸ் எல்லாம் கட்டுவீங்க. ஸ்கூல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் வந்து கணினியின் மூலமாகவே அந்த நாட்கள்ல உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் நோட்ல எழுதுவாங்க. இப்ப வந்து கணினியின் உதவியுடன் எல்லாமே உங்களுக்கு வந்து பில்ஸா நம்ம கையில வரும். நம்ம நார்மலா ஒரு கடைக்கு வந்து பொருட்கள் வாங்க போனால் கூட உங்களுக்கு அந்த கணினியின் உதவியுடன் பில்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் வேரியஸ் செக்டார் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபேக்டரிஸ், பேங்க்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலயுமே எங்கேயுமே இந்த கணினியின் உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீங்க பேங்க்குக்கே இப்ப போக வேண்டாம். வீட்லயே உட்கார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா மொபைல்லயே நம்ம வந்து அதுதான் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து மொபைல்ல மாதிரி மடிக்கணினி வந்துருச்சு இல்லையா? அந்த மடிக்கணினியின் உதவியுடன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் வேரியஸ் செக்டர், கணினியின் முறைமைகள் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படும் விதம் அப்படின்னா
எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அதுதான். இந்த பொது விஷயம் தான். இது வந்து பொதுவான ஒரு கருத்து தான். இதுல வந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு தெரிந்து எங்கெல்லாம் இந்த கணினியின் பயன்பாடானது உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோமேயானால் அதனை எழுதினால் போதுமானது. வங்கிகள், பேங்க்ஸ், பாடசாலைகள், பள்ளிக்கூடம், ஸ்கூல்ஸ், தொழிற்சாலைகள், ஃபேக்டரிஸ், விவசாய பண்ணைகள், அக்ரிகல்ச்சர் ஏரியா, மருத்துவமனைகள். அக்ரிகல்ச்சர்ல எங்க வந்து கணினியின் உபயோகம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ இதெல்லாம் கேட்டோம். வங்கியில நமக்கு பிரச்சனை வராது தெரியும். ஏடிஎம் மிஷின் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, எல்லாம் கரெக்ட். தொழிற்சாலை, விவசாய பண்ணையில வந்து அறுவடை செய்தல், களைகளை அகற்றுவது, நீர் வழங்குதல். நம்ம அந்த நாட்கள்ல மழை பொய்த்து விட்டால் நமக்கு வந்து விவசாயமே இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? நிலத்தடி நீரை அந்த நிலத்தடி நீரை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்வதற்காக ஆஹ் நீராதாரம் வந்து கொடுக்கிறோம். அந்த நீராதாரம் அந்த விவசாயம் செய்வதற்கு நீராதாரம் கொடுப்பதற்கு அந்த போர் என்ற கருவியை யூஸ் பண்றதுக்கு நமக்கு கணினிங்கிற ஒரு சாதனத்துடைய இதுதான். அது இல்லாம நம்மளால போர் போட முடியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகள் இந்த கம்ப்யூட்டர்ஸ், கணினியானது பல இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. சோ இத்துடன் இந்த பாடம் முடிவடைந்தது. அடுத்த வகுப்பில் 2ஆம் பாடத்தை பார்க்கிறேன். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.